சார், விஜய் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அது ஒரு பக்கம் விவாதம். ஆனால் எஃப்ஐஆர்ல கூட விஜய் பேரை சேர்க்கலையங்கிறது தான். புசி ஆனந்த் பேரை சேர்க்கிற நீங்க, நிர்மல்குமார் பேரை சேர்க்கிற நீங்க, விஜய் பேரை ஏன் சேர்க்க? அவங்க 2 பேர் தான் அந்த கூட்டத்தை முன்னின்று ஆர்கனைசர் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால முதல் தகவல் அறிக்கையில் பேர் வந்திருக்கு. ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணையம் சொல்லுகிறபடி இந்த அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், யாரோடு சேர்ந்திருந்தாலும், யாரோடு சேர்வதற்கு பேரம் பேசி இருந்தாலும் அவர்கள் சிறையிலே தள்ளப்படுவார். இதே மாதிரி ஒரு சம்பவம் பக்கத்தில் நடந்தப்ப தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி கைது பண்ணார் அல்லு அர்ஜுன். ஆனால் தமிழக முதல்வர் கைது செய்யலைன்னா அதற்கு பின்னணியில் ஏதோ தயக்கம் இருக்கு. அவர் அரசியல் தலைவராக இருக்காரு, அவர் பெரிய ஆளா வளர்த்து விட வேண்டாம்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது. சார் பாருங்க சார், தமிழ்நாடு அரசியல் இருக்கிற முக்காவாசி பேர் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? இயற்கையா ஏதாவது சம்பவம் நடந்தா கூட அது திமுக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும் இந்த அரசு மீதும் குற்றச்சாட்டுவதிலே குறியாக இருக்கிறார்கள். இல்ல நல்லா கவனிக்கணும். முதல் 2 முறை தவறு நடக்கிறது, காவல்துறையே நடவடிக்கை எடுக்கல, கேட்டதும் இவங்க தான். ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணல, ஏன் வழக்கு பதிவு செய்யல? இங்க முந்தானத்து ஒருத்தர் திருச்சி ஏர்போர்ட்குள்ள நுழைஞ்சிருக்காருங்க, இவருடைய ரசிகர் தான். புரியுதுங்களா? கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு அன்னைக்கு காவல்துறைக்கு அட்வைஸ் பண்ணவங்களும் இவங்க தான். இதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த அசம்பாவிதெல்லாம் நடந்திருக்காது. யாருன்னு பார்க்கக்கூடாது, யாராக இருந்தாலும் விஜயை மையப்படுத்தி அவங்க சொன்னாங்க. எல்லாருமே யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். சரி, அடுத்தடுத்து சம்பவங்கள் வருது. இதே உயர்நீதிமன்றம் காரி துப்பியது விஜயை. நாங்க எங்க அரசியல் ரீதியே எங்களை காலி பண்ணோன்ற விமர்சனம் பண்ணது ஒரு பக்கம் வைப்போம். கோர்ட் என்ன சொல்லுச்சு? நீ ஒரு தலைவர் முன்னுதாரணமா இருக்க வேணாவா? நாட்டு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டாமா? வயசானவர்கள், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் கட்டாயம் உங்க நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்லுச்சா இல்லையா? இவர் எங்கன்னா ஒரு இடத்துல டிவியில தோன்றி ஸ்டாலின் அங்கிள் பேச தெரியுதில்ல, சிஎம் சார் டயலாக் கூட தெரியுதில்ல, என் கூட்டத்துக்கு முதியோர், வயசானவங்க, மாற்றுத்திறனாளி, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க வர வேணாம் சொன்னாரா சார்? அவரு கட்சி உட்கட்சி மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. இது அக்கறைன்னு உட்கட்சி மீட்டிங் 4 பேர்ல அந்த 4 திருட்டு பையன்கிட்ட சொல்லிட்டா மக்களுக்கு தெரிஞ்சிருமா? நிர்வாகிகள் அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்து எங்க போய் சேர்த்தாங்க? அவங்க கிட்ட சொல்லி இருந்தா இந்த 8 குழந்தைங்க செத்து இருக்குமா இன்னைக்கு? அவங்க கிட்ட சொல்லி இருந்தா அந்த முதியோர் இறந்துருப்பாங்களா? வழிகாட்டி நெறிமுறை சரியா இல்லைன்னு தானே, நிறைய சரியா உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா ஏன் தண்ணி பாட்டில தூக்கி போட்டீங்க?